இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து தெய்வ அனுகிரகம் யாருக்கு. தெய்வம் என்பது 9வது பாவம் தான் தெய்வம் சொல்லுவோம். 9வது வீடு தான் தெய்வம். அதுக்கப்புறம் 5வது வீடு, ஏன்னா 5வது வீடு 9வது வீடு ஒன்றுக்கொன்று திரிகோணமாக வந்துடுறதால, அதாவது நம்முடைய தெய்வம் என்பது 9வது வீடு, நம்முடைய குலதெய்வம், அதாவது தெய்வம் என்பது 9வது வீடு, குலதெய்வம் என்பது 5வது வீடு. அந்த தெய்வ அனுகிரகம் என்பது 5, 9வது வீடு தான். இது தான் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஒரு ஜாதகத்தில் தெய்வ அனுகிரகம் யாருக்கு உண்டு அப்படின்னா, தெய்வ அனுகிரகத்தை 2 வகையாக பிரிக்கலாம். தெய்வம் எதை கொடுக்குது நமக்கு? அகம் சார்ந்த விஷயத்தை கொடுக்குதா, புறம் சார்ந்த விஷயத்தை கொடுக்குதா? அதாவது நம்ம 12 பாவத்தில் 1, 3, 5, 7, 9, 11 நம்ம என்ன பண்ணுறோம்னா அகம் சார்ந்த பாவங்கள் சொல்லிடுறோம். மனிதனுடைய அக வாழ்க்கைக்கு இந்த பாவங்கள் ரொம்ப முக்கியம். 2, 4, 6, 8, 10, 12 புறம் சார்ந்த பாவங்கள் சொல்கிறோம். வாழ்க்கை அகம் என்பது அவன் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை. புறம் என்பது அவன் எப்படி வாழறான்னு மற்றவங்க பார்க்குறாங்க இல்லையா, அந்த வாழ்க்கை தான் புறம் அப்படிங்கிறது. அப்போது இங்கே ஒரு ஜாதகத்தில் முதல்ல தெய்வ அனுகிரகம் யாருக்குன்னு பார்த்து இல்லையா, யாருக்கு இல்லைன்னு முதல்ல பார்த்துருவோம். யாருக்கு இல்லைன்னா இந்த 5ஆம் பாவத்தை கெடுக்க, இந்த 5, 9ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5, 9வது பாவம் வந்து 4, 8, 12 இந்த வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் இல்லை. இதில் 8, 12 தான் ரொம்ப மோசமானது. ஏன்னா நம்ம 9வது பாவங்கிறது அதிர்ஷ்டம் என்பது இளமையிலே வந்துட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அப்போ இளமையில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது 9வது பாவம், ஒரு முதுமையில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது 5வது வீடு. அப்போது 5, 9வது பாவங்கள் உங்கள் ஜாதகத்தில் 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டா, 5, 9வது பாவங்கள் 5வது வீடோ 9வது வீடோ தொடர்பு கொண்டா தெய்வ அனுகிரகம் என்பது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்றாக உள்ளது. 9வது வீடு 2, 4, 6, 10 இந்த வீடுகளை தொடர்பு கொள்ளும்போது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக ஜாதகர் பொருளாதாரத்தை நல்லா ஈட்டுவார். தெய்வ அனுகிரகங்கள் 5வது வீடோ 9வது வீடோ ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது அகம் சார்ந்த விஷயங்கள் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக ஜாதகருக்கு இளம் வயசிலேயே ரொம்ப கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதை 2, 4, 6, 10 பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக அவருக்கு பொருளாதார விஷயங்கள் நன்றாக சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி